கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, டிசம்பர் 23 எலன் ஜி ஒயிட் அம்மையார் அவர்களுடைய மாரநாதா புத்தகம், பக்கம் 713. இன்றைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பானது யுகம் நெடுகிலும் நமது கல்வி. வசனம் எபேசியர் 2வது அதிகாரம் 7வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். மீட்பின் அறிவியல் மற்றெல்லா அறிவியல்களை காட்டிலும் மேலானது. தேவ தூதர்களை பற்றிய பாடங்கள், வீழ்ந்து போகாத உலகங்களில் வாழும் அறிவு ஜீவிகளை பற்றிய பாடங்கள், நம் கர்த்தரும் மீட்பருமானவரை கவர்ந்தெழுக்கும் விஷயங்கள், முடிவில்லாத நம் தேவனின் மனதில் ஒருவருக்கும் நோக்கங்கள், திட்டங்களை பற்றி நித்திய காலமாக பாதுகாக்கப்பட்ட காரியங்கள் ஆகியவை மீட்கப்பட்டோர் யுகங்கள் நெடுகிலும் படிக்கப் போகும் பாடங்களாகும். மனிதன் தொடரப்போகும் கல்விகளில் இது தலை சிறந்தது. வேறு எந்த கல்வியையும் விட இது ஆத்மாவை உயர்த்தி சிந்தையை ஊக்குவிக்கும். மீட்பின் பொருளை தேவ தூதர்களும் அறிந்து கொள்ள வாஞ்சையாக உள்ளனர். முடிவில்லாத நித்திய காலமாக மீட்கப்பட்டோர் பாடும் பாடல்களும் படிக்கும் பாடங்களும் மீட்பை பற்றியது. அப்படியென்றால் இப்பொழுதே அதை கருத்தில் கொண்டு நாம் படிக்க வேண்டாமா? கிறிஸ்துவின் மானிட அவதாரம், அவர் நமக்காக செய்த பாவ நிவாரண பலி, மத்தியஸ்த ஊழியம் ஆகியவைகள் ஆராய்ந்து படிப்பவர்களுக்கு காலங்கள் இருக்கும் வரையிலும் மனதை ஈடுபடுத்திக் கொள்ள தகுந்த பொருளாக இருக்கும். அவன் பரலோகத்தையும் அதன் எண்ணிறந்த ஆண்டுகளையும் ஏறிட்டு பார்த்து தேவத்துவத்தின் ரகசியம் மகா பெரியது என்று ஆச்சரியம் அடைவான். பூலோகத்தில் பெற்றிருக்கக்கூடிய சில வெளிப்பாடுகளை நாம் பெற்றிருந்திருப்போமானால் நம் அறிவு கண்கள் திறந்திருக்கக்கூடும் என்ற காரியத்தை நித்தியத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம். முடிவில்லாத யுகங்கள் நெடுகிலும் மீட்பை குறித்த ஆய்வு பொருள் மீட்கப்பட்டோரின் இருதயங்களிலும் சிந்தைகளிலும் நாவுகளிலும் நிறைந்து விளங்கும். கிறிஸ்து தமது சீடர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று ஏங்கிய, ஆனால் சீடர்கள் தங்கள் விசுவாச குறைபாட்டால் புரிந்து கொள்ள தவறிய சத்தியங்களை மீட்கப்பட்டோர் அறிந்து கொள்வார்கள். சதா காலங்களிலும் கிறிஸ்துவின் பூரணமும் மகிமையும் புதிதாக வெளிப்படும். யுகங்கள் நெடுகிலும் நம் உண்மையுள்ள எஜமானர் தம் பொக்கிஷத்திலிருந்து புதிதும் பழையதுமான காரியங்களை வெளிக்கொண்டு வருவார். தேவனை பற்றியும் அவரது சத்தியத்தை பற்றியும் முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் நமக்கு இருந்திருக்க கூடுமானால் சத்தியத்தை இன்னும் தோண்டி கண்டுபிடிக்கவோ, சிறந்த அறிவை பெற்றுக்கொள்ளவோ, இன்னும் மேலான வளர்ச்சியடையவோ வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது. ஆனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படியல்ல. தேவன் முடிவில்லாதவராய் இருப்பது போன்று அவருக்குள் எல்லா ஞானமான பொக்கிஷங்களும் முடிவில்லாமல் இருக்கிறது. எனவே நாமும் நித்திய காலமும் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாகவும் எப்போதும் கற்றுக்கொள்கிறவர்களாகவும் இருப்போம். அவரது ஞானம், நன்மை, வல்லமை ஆகியவற்றின் ஐஸ்வர்யம் ஒருபோதும் குறைந்து போவதில்லை. ஆமென்.